ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி, ப்ராஃபிட், சிஎன்பிசி, டிவி18, மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 18 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே சவுத் இந்தியன் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்க்கு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 9.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 294 crore-லேருந்து 322 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்மி ஆகிருக்கு. 3.8% கம்மி ஆகிருக்கு. 833 crore தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.2%லேருந்து 3.15% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 0.92%லேருந்து 0.68% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். நான் பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 2% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாலிகேப் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 49.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 592 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 25.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,906 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 858 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 12.4%லேருந்து 14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி பாலிகேபோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 30.7% கம்மியாக இருக்குது. 58.4 crore-லேருந்து 40.5 crore கம்மியாக இருக்குது. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,033 crore-லேருந்து 1,137 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 21.2% கம்மியாக இருக்குது. 93.7 crore-லேருந்து 73.8 crore கம்மியாக இருக்குது. எபிடா மார்ஜினும் 9.1%லேருந்து 6.5% கம்மியாக இருக்குது. ஹெரிட்டேஜ் ஃபுட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4.5% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 10.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 7.6% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9,840.6 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடாவோட மார்ஜினும் 17.1%லேருந்து 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். இவங்களுக்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 5,400 per ஷேர். HSBC பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 6,000 per ஷேர். நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 6,200 per ஷேர். நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 5,040 per ஷேர். இன்றைக்கி எல்டிஐ மைண்ட்ரி ஷேர் ப்ரைஸ் 2% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 32 crore. இதே போன வருஷம் Q1ல் 96 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டுக்கு மாறியிருக்காங்க. பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது Q4ல் 55 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் கம்மி ஆகிருக்கு. 32 crore. ரெவன்யூ 92.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,161.63 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் Q4ஓட கம்பேர் பண்ணும்போது 30% டவுனில் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ. எபிடா 24.68 crore-லேருந்து 85.46 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 2.7%லேருந்து 4.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் எனக்கு 3.68% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. விப்ரோ Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 7.02% கம்மியாக இருக்குது. ரெவன்யூ 1.5% கம்மியாக இருக்குது. எபிடா 9.09% கம்மியாக இருக்குது. 3,548 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 17.3%லேருந்து 16.02% கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி விப்ரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன மெயின் ரீசன்னா இவங்க இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிசல்ட் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால் இன்றைக்கி விப்ரோ 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா கம்யூனிகேஷன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 82% கம்மியாக இருக்குது.
1040.51 crore-லேருந்து 190.14 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 0.5% டவுன். எபிடா 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 18.7%லேருந்து 19.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கன்சாலிடேட்டட் குவார்டர் பேசிஸ்க்கு. பட் ஆனால் டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால் இவங்க நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க, ரெவன்யூவும் கம்மியாக கொடுத்துருக்காங்க, பட் ஷேர் ப்ரைஸ் மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இவங்களோட டேட்டா சர்வீசஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பென்ஷன்லாம் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் ப்ரைஸ் 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி 12 o'clock அரௌண்டு வந்தது. நெட் ப்ராஃபிட் 75.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1111 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 40.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் பேசிஸில் கிராஸ் என்பிஏ 2.14%லேருந்து 1.97% கம்மி பண்ணியிருக்காங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்டை நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 0.37%லேருந்து 0.23% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் பேசிஸில். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 0.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாம்பே டைனிங் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏஜிஎம் மீட்டிங் 13th August நடக்குது. அதில் டிவிடெண்ட் பற்றி முடிவெடுக்கப்படும். அப்படி கொடுக்குறதா இருந்தால் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா August 6ன்னு சொல்லியிருக்காங்க. LIC 3 lakh ஷேர்ஸ் வந்து சிப்லாவில் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா LIC சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் 4.987% இருந்தது. இப்போ 3 lakh ஷேர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேக் இன் சிப்லாவில் பார்த்தீங்கன்னா 5.024% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. LICயோட ஸ்டேக் இன் சிப்லா. க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 6% இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் குவார்டர் பேசிஸில் 5% கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 8% இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் குவார்டர் பேசிஸில் 8% டவுனில் கொடுத்துருக்காங்க. எபிடா 100 crore கொடுத்துருக்காங்க. இயர் வைஸில் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 41.7%லேருந்து 42.8%லேருந்து 41.7% கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 8% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. 1330 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இவங்களுக்கு மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1350 per share. HDFC செக்யூரிட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1029. எதனால் இவங்க ரேட்டிங் வந்து செல் நியூட்ரல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் இதில் ஸ்டேக் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு தெரியல, பட் ப்ரமோட்டர் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து நியூட்ரல் அண்ட் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கும் 8% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. விஜயா டயக்னோஸ்டிக் போர்டு Q1 ரிசல்ட் July 28 தரதா சொல்லியிருக்காங்க. போத் ஸ்டாண்டர்ட் அண்ட் கன்சாலிடேட்டட் ரிசல்ட் அன்றைக்கி தரதா சொல்லியிருக்காங்க. விஜயா டயக்னோஸ்டிக் ஆன் July 28. அட்டுல் அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 128 crore கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1478 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 6% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 223 crore-லேருந்து 236 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 16% டவுன் ஆகிருக்கு. 16% ஃப்ரம் 69.9%லேருந்து 16% டவுன் ஆகிருக்கு. அட்டுலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அட்டுல் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.